திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு சேலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு திராவிடர் கழகத்தினுடைய செயலவை தலைவர் வழக்கறிஞர் வீரமர்தினி அவர்களினுடைய தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல முதல்ல இரங்கல் தீர்மானங்கள், திராவிடர் கழக முன்னோடிகளுக்கும் மூத்தவர்களுக்கும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றியதற்கு பிறகு கிட்டத்தட்ட 18 முக்கியமான தீர்மானங்கள் அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதுல மற்ற தீர்மானங்களுக்கு போறதுக்கு முன்னாடி திராவிடர் கழக பொதுக்குழு அப்படின்ன உடனே எல்லா கட்சிகளின் மீதும் எப்படி அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்ற எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே மாதிரியான ஒரு வியூ திராவிடர் கழகத்தை நோக்கியும் கிளம்பியது. அப்போ அதுல திராவிடர் கழகம் என்ன நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதை இந்த தீர்மானத்துல 19வது தீர்மானம் அதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த தீர்மானத்திலே நீண்ட தீர்மானமாகவும் அதுதான் இடம்பெற்றிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். புதிய அரசியல் சூழலில் திராவிடர் கழகம் என்ற இயக்கத்தின் நிலைப்பாடு, அதுல ஒரு முக்கியமான பல்வேறு விவகாரங்களை அதுல பட்டியல் போட்டிருக்கிறாங்க. திராவிடர் கழகம் எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்றத சொல்லிட்டு திமுக கூட்டணியை, திமுகவின் கொள்கைகளை தாய்க்கழகம் என்பதாலும் அதன் ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியின் சரித்திர சாதனைகளுக்காகவும் நாம் ஆதரித்து பிரச்சாரம் செய்தும் மீண்டும் திமுகவுக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தராமல் அதன் பெரும் சாதனைகளை புறந்தள்ளி சில வேதனைகளையோ அல்லது மாற்றம் என்பதற்காகவோ திரு ஜோசப் விஜய் அவர்களது கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தனர். இதை பத்தி ரொம்ப முக்கியமானது. திமுகவுக்கும் திகாவுக்குமான உறவு என்பது தாய் பிள்ளை உறவு அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்கள். பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை. அதே நேரத்தில் தாவேகாவுக்கும் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை வழங்காமல் 108 இடங்களையே தந்து தீர்ப்பளித்துள்ளனர். அதுல RSS, பாஜக பெரியாரை பழித்த சில ஆரிய கூலிகளுக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் அவர்களை அறவே ஒதுக்கியும் மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர் அப்படின்றதையும் சேர்த்தே குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெரியார் தந்த புத்தி தான் நமக்கு கலங்கரை வெளிச்சமாகும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தில் நம் இயக்கத்திற்கு நிரந்தர கொள்கை எதிரிகளும் உண்டு, நிரந்தர கொள்கை உறவுகளும் உண்டு அப்படின்றத ரொம்ப உறுதியா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆளும் கட்சி எதிர்கட்சியில் யாராயினும் நம்முடைய கொள்கை பார்வை தொடரும். அந்த கொள்கை பார்வையின் அடிப்படையில் புதிதாக அமைந்துள்ள இந்த அரசு பெரியார் ஒரு கொள்கை தலைவர் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அது செயல்பாடுகளிலும் கொள்கை நிலைப்பாட்டிலும் எந்த அளவுக்கு நடைமுறையில் வருகிறது என்பதை பொறுத்து எப்போதும் எந்த ஆட்சியாக வந்தாலும் அவர்களின் கொள்கை ரீதியாக ஆதரவு காட்ட வேண்டியவற்றை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ திராவிடர் கழகம் தயங்காது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு அமைச்சர் TVK ரமேஷ், அறநிலைத்துறை அமைச்சர், ரயில்ல ஆசிரியர் வருகிறார்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக கருப்பு சட்டையை போட்டு ஆசிரியரை போய் அவர் பார்த்திருந்தார். அப்போ கூட ஆசிரியர் என்ன வலியுறுத்துகிறார் என்றால், அனைத்து சாதியினர் அர்ச்சகர் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவு தொடர வேண்டும் அப்படின்றத ரொம்ப உறுதியாகவே வலியுறுத்தி இருக்கிறார். அதுல முந்தைய திராவிட மாடல் அரசினுடைய அந்த கொள்கை நிலைப்பாடுகள்ல இருந்து இந்த அரசு மாறக்கூடாது அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்கிறார். அதை விடுதலையில் செய்தியாகவும் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் கொள்கை ரீதியாக சரியான விஷயங்களை செய்யும் போது திராவிடர் கழகம் அதை ஆதரிக்கும். ஆனால் கொள்கை ரீதியாக பிசகலான, உதாரணத்திற்கு அறநிலைத்துறை அமைச்சரை நியமனம் பண்ணும் போதே அறநிலைத்துறையினுடைய செயலாளராகவும் ஒரு பார்ப்பனரை போட்டாங்க. அதை திராவிடர் கழகம் சுட்டி காட்டியதற்கு பிறகு அந்த அறநிலைத்துறைக்கு நியமிக்கப்பட்ட பார்ப்பன செயலாளர் மாற்றப்படுகிறார். இது திராவிடர் கழகத்திற்கு கிடைத்த முதல்நிலை வெற்றி. அப்ப இது போன்ற விவகாரங்கள்ல திராவிடர் கழகம் உறுதியாக செயல்படும். போராட்டம் நடத்த வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்த மாட்டோம், கொள்கை பாதுகாப்புக்கு போராட்டம் நடத்த தயங்க மாட்டோம். மாநில அரசானாலும் ஒன்றிய அரசானாலும் கொள்கை பயணம் வழக்கம் போல தொய்வின்றி தொடரும் அப்படின்றத குறிப்பிட்ட திராவிடர் கழகம் பல்வேறு விவகாரங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையாக செய்ய வேண்டும், நெய்வேலியில் தனியார் மயத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும், EWS இடஒதுக்கீடு மோசடி முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும், கட்சி மாறிகளை கட்டுப்படுத்த சட்ட திருத்தம் தேவை என்ற ஒரு முக்கியமான தீர்மானமும் இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேர்தலில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியை விட்டுவிட்டு வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவளித்து ஆட்சி அமைக்க வழிகோலும் கொள்கைகள் பிரச்சனைகளின் அடிப்படையில் அல்லாமல் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வேறு பல சுயநல காரணங்களுக்காகவும் மொத்தமாக ஒரு கட்சியை விட்டுவிட்டு ஓடுவதும், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில நாட்களிலேயோ மாதங்களிலேயோ பதவியை விட்டு விலகி வேறு ஒரு கட்சியில் இருந்து மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு பதவியை பிடிப்பதுமாக சட்டத்தை வளைத்து நெளித்து ஜனநாயகத்தின் குரல் விலையை நெரிக்கும் செயல்களை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஒரு கட்சிக்கோ
ஒரு ஆட்சி அமைவதற்கோ ஆதரவளித்து தேர்ந்தெடுத்த மக்களை ஏமாற்றும் அவமதிக்கும் செயல் இது. ஆகவே இதற்கு தண்டனையாக அடுத்த 5 ஆண்டுகள் உள்ளாட்சி நிர்வாகங்கள் உள்ளிட்ட எந்த தேர்தலிலும் அவர்கள் நிற்க முடியாத வகையில் தேவையின்றி இடைத்தேர்தலை திணித்ததற்காக அச்செலவுகளை ஈடுகட்ட தண்டம் கட்டும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட வேண்டும். முக்கிய தேர்தல் சீர்திருத்தங்கள் அவசியம் என்று பொதுக்குழு வலியுறுத்துகிறது. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு ஒரே ஓட்டமாக தாவேகாவிற்கு ஓடி இருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் வலுக்கட்டாயமாக திணிக்கிறது தானே, மக்கள் மேல இடைத்தேர்தலை திணிக்கிறார்கள். திரும்பவும் ஓட்டு போடு, திரும்பவும் என்னை தேர்ந்தெடு என்பது மக்களுக்கு இவர்கள் விதிக்கிறார்கள். அப்ப நீ தண்டங்கட்டு, அந்த தேர்தலுக்கான செலவை நீ ஏத்துக்க அப்படின்ற வகையில தேர்தல் சீர்திருத்தங்களையும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல அயோத்தி ராமன் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற தீர்மானம், தொகுதி மறுவரையறை என்ற சூழ்ச்சி பொறியை குறித்த தீர்மானம், இடஒதுக்கீடு 33% மகளிருக்கு உடனடியாக செயல்படுத்த தீர்மானம், எஃப்சிஆர்ஏ ரெகுலேஷன்ஸை திரும்பி பெற சொல்லி தீர்மானம், மதச்சார்பின்மை பகுதிகள் நீக்கப்பட்டு மதவாத கருத்துக்கள் புகுத்தப்படும் என்சிஆர்டி பாடத்திட்டத்துக்கு எதிரான தீர்மானம், இடைவிடாத போராட்டம் தொடரும், கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழ் புறக்கணிப்புக்கு கண்டனம் என்று பல்வேறு கொள்கை ரீதியான விஷயங்கள் திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க ஒரு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற இந்த அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் இதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இது குறித்தான பார்வை எல்லா மக்களுக்கும் ஏற்பட வேண்டும். எல்லா கட்சிகளும் எப்படி காவிரி விவகாரத்துல ஒன்றுபட்ட பார்வையை வெளிப்படுத்துகிறோமோ அதே போல இந்த சாதி ஆணவ படுகொலைகள் விவகாரத்திலையும் ஒன்றுபட்ட பார்வையை அனைத்து அரசியல் இயக்கங்களும் முன்வைக்க வேண்டும். அது 18வது தீர்மானம் அதுதான், ஆணவ படுகொலைகளை தடுக்கும் சட்டத்தை விரைவாக கொண்டு வருக. அதுல கூடுதல் தகவல் என்னன்னா, இன்னைக்கு திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல சன் நியூஸ்ல காடாவும் வந்திருக்கு. வன்னியரசு அவர்கள் தீவிரமாக முயற்சி எடுக்கிறார், ஆனா தாவேகா அரசு அதற்கு ஆதரவளிப்பது போல தெரியவில்லை அப்படின்னு திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் பதிவு செய்கிறார். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கட்சியும் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்றாமல் தள்ளி போட பார்க்கிறதா அப்படின்ற சந்தேகங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் திராவிடர் கழகம் இந்த விஷயத்தை மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. கூடுதலாக இளைஞர்களை நோக்கி ஒரு சில விஷயங்களும் செய்யப்படுகிறது. இருசக்கர வாகன பரப்புரை, கீழடி அகழ்வாராய்வு அறிக்கையில திருத்தம் செய்யக்கூடாதுன்றதை வலியுறுத்துறாங்க. அது போக இருசக்கர வாகன பரப்புரை பயணம் ஜூலை இறுதி வாரத்தில் தொடங்கி 7 வெவ்வேறு மையங்களில் இருந்து தொடங்கி நடத்துவது அப்படின்னு இடபிள்யூஎஸ்சிக்கு எதிராக, நீட் திணிப்பு, சமூக நீதியை ஒழிக்கும் இடபிள்யூஎஸ்சிக்கு எதிராக இதெல்லாம் நடத்துறாங்க. சமூக ஊடக பயிற்சி பட்டறை ஒன்று உருவாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ரொம்ப உண்மை. அதாவது இளைஞர்களுடைய நேரத்தை பெரிதும் பொய்யான செய்திகள் ஆக்கிரமித்து விடுகிறது அப்படின்ற இடத்துல உண்மை செய்திகளை புரிந்து கொள்ளவும், சமூக ஊடகங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்தவும், உரிய எச்சரிக்கைகளுடன் அவற்றை அணுகவும் இளைஞர்களுக்கு நாடெங்கும் 100 பயிற்சி பட்டறைகள் இன்றைய 15 வயது முதல் 25 வயது வரை உள்ள இளைஞர்கள் அனைவரும் உடனடியாக தொடங்கி நடத்துவது அப்படின்னு, பாலின பேதமற்று தொடங்கி நடத்துவது அப்படின்னு தீர்மானித்திருக்கிறார்கள். இதுவும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே போல பிரச்சாரம் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இந்த திராவிடர் கழகத்தினுடைய இந்த கொள்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்றதையும் இதுல தெரிவித்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் நாம பார்க்கும்போது கூடுதலான இதுல ஒரு அறிவிப்பாக ஜான் மார்ஷல் அவர் தான் சிந்துவெளி நாகரிகத்தை உலகுக்கு அறிவிக்கிறார். அவருடைய 150வது ஆண்டை ஒட்டி சிந்துவெளி நாகரிகம் அறிவிக்கப்பட்ட செப்டம்பர் 20 தமிழ்நாடு முழுவதும் திராவிட பண்பாட்டு பாதுகாப்பு நாளாக நடத்துவது அப்படின்னு தீர்மானித்திருக்கிறார்கள். அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதே போல இந்த ஆண்டு சமூக நீதி மாநாடு ஒன்று நடத்தப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் பிரச்சாரம் செய்வது அப்படின்றதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு சிறப்பாக நடந்து முடித்திருக்கிறது. தீர்மானங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.